ஏய் மேல 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 அப்படிதான் பாத்து அவுட் ஆயிட போற பாத்து இப்படி 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 டேய் தாசு இந்த மாசம் 12,000 ரூபாய் வேணும்டா. 12,000மா? எதுக்கு? எதுக்குன்னா உப்பு போட்டு ஊறுகாய் போடவா? எல்லா குடும்ப செலவுக்கு தான். சாரிம்மா 12,000 இல்ல 12 ரூபாய் கூட என்னால தர முடியாது. திரிஷா நீ போமா உள்ள போய் விளையாடு. என்ன சொன்ன 12 ரூபாய் கூட தர முடியாதா? ஏன் ஒரு தடவை சொன்னா உன் காதுல விழாதா? என் கையில இருந்த ஒரே டிக்கெட் சங்கரி தான். அவளும் இப்ப வேலைக்கு போறதில்ல. பணத்துக்கு நான் எங்க போவேன்? நல்லா இருக்குடா நீ சொல்றது. ஊர்ல அவ ஒருத்தி தான் வனப்பா வாலிப வயசுல சுத்திக்கிட்டு இருக்காளா? அவ சரிப்பட்டு வரலன்னா அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய வளைச்சு போட வேண்டியதானே? அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தம் பண்ணிட முடியாது. சங்கரி ஜமீன் குடும்பத்து பொண்ணு. இன்னைக்கு அவ கையில பணம் இல்லாம போனாலும் நாளை பின்ன ரொக்கமா நிறைய பணத்தை பார்க்கலாம். போடா இவனு அடுத்த மாசம் கிடைக்க போற மட்டன் பிரியாணிக்காக இந்த மாசம் கிடைக்கிற ரொட்டியை வேண்டான்னு சொல்லிடுவியா? அம்மா நான் சொல்றேன், நல்ல காரு பங்களா ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இப்படி பல கார்டுகளை வச்சிருக்கிற புள்ளைய பார்த்து வளைச்சு போடேன்டா. நாம நல்லா தைரியமா சந்தோஷமா சொகுசா வாழலாம்ல. ஆமா தம்பி, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இந்த சங்கரி நமக்கு வேணாண்டா, வேற நல்லா இல்ல பாரு. ரெண்டு பேரும் நான் சொல்றத கேக்குறீங்களா? சங்கரி உழுக்குனா ஒரே உழுக்குல பொத்துன்னு முறிஞ்சு போற முருங்கை மரம் இல்ல, உழுக்க உழுக்க புதையெல்லாம் கொட்ட போற புளிய மரம். அத நினைச்சு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிவயிறு 10 எரிஞ்சிட்டு இருக்கப்போ எங்களால பொறுமையெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நீ வேற பொண்ணை பிக்கப் பண்ணி பணத்தை டிராப் பண்ற வழிய பாரு. வேற ஏதாவது பேசுங்க. ஏன்டா சங்கரை விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? டேய் அவளை சின்சியரா லவ் பண்றியா? உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த காதல் தான். பெரிய புதையல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நீ ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நானா எங்கேயாவது போய் கொல்லதான் அடிக்கணும். நானே 3 நாளா பிரியாணி சாப்பிடாத வெறுப்புல இருக்கேன். கடுப்பேத்தாதம்மா. என் கையிலயும் காசு இல்ல. இந்த மாசம் வெறும் தண்ணியை குடிச்சு வாழ்ந்துக்கங்க. அதெல்லாம் நடக்காது. நமக்குன்னு யாராவது ஒரு இழிச்ச வாயம் வருவான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து சந்தேகத்தை விளக்க. இன்னும் கூடவா ஜமீன் குடும்பம் ஜமீன் வம்சம்லாம் இருக்கு? எனக்கு என்னடி தெரியும்? நான் என்ன கவர்மெண்ட்ல கலெக்டராவா இருக்கேன்? மா நக்களுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. தம்பி சொல்றத பார்த்தா நல்ல பச உள்ள இடமா தான் தெரியுது. அவன் சொல்ற மாதிரி நாம வெயிட் பண்ணி தான் பாப்போமே. பணம் வந்தா சரி, பகை வந்தா ஏண்டி பெரிய எடுத்து பொல்லாப்ப எதிர்கொள்ற சக்தி நம்ம கையில இல்லையே. அதெல்லாம் தம்பி தாஸ் பாத்துப்பாமா. எந்த பொண்ணை எப்படி வளைக்கணும், எந்த குடும்பத்தை எப்படி சரி கட்டணும் அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நல்லா கேட்டுக்கோ, சங்கரிக்கு இது முதல்ல. ஆனா நம்ம தம்பிக்கு கணக்கே இல்லையே. தம்பி சொல்றத வச்சு பார்த்தா பாவம் அந்த சங்கரி ரொம்ப வெகுளியா இருப்பா போல இருக்கே. தாச ரொம்பவே நம்புறா. அவ நம்பிக்கை தோத்தாலும் நம்ம நம்பிக்கை ஜெயிக்கணுமா? அப்பதான் நம்ம கட்டு கட்ட காசை பார்க்க முடியும். நான் செத்து போன பாம்பு இல்ல. முதல்ல நான் பாம்பே இல்ல. பாம்பு யாருன்னு நான் உனக்கு விளக்கணுமா என்ன? தங்கச்சிய கொன்னவன் தான் பாம்பு. அவனை நல்லவன்னு சொன்னவ பாம்பு. புதஞ்சு போன உன்னை வெளியில எடுக்காம விட்டுருந்தா இந்நேரம் உன் விஷம் உடம்பெல்லாம் புழுத்து போயிருக்கும். அதை மறக்காம நீ வாழ பாரு. எங்க எங்களை நிம்மதியா வாழ விடுற? எல்லாம் இருந்தும் இப்ப எதுவுமே இல்லாம தானே இருக்க. பெருசா வீடு இருக்கே தவிர அந்த வீட்டுல யாரும் இல்ல. எங்க அப்பா என்ன கொல்ல பாக்குறாரு. அதுக்கு காரணம் நீ. எங்க அம்மா என்ன மகனே இல்லைன்னு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நீ. என் பொண்டாட்டி திலகா நான் உட்காருனா உட்கார்ந்தவ, எந்திரினா எந்திரிச்சவ. வச்சுக்கடா உன் தாலியன்னு முகத்துல கழட்டி எரிஞ்சிட்டு குழந்தையோட போயிட்டான். அதுக்கும் காரணம் நீதான். என் அப்பா இல்ல, என் அம்மா இல்ல, என் பொண்டாட்டி இல்ல, என் புள்ள இல்ல. எல்லாம் உன்னால. நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்னால என் உறவுகள் மட்டும் சதிரி போகல. ஊர்ல எனக்கு புதுசா வந்து சேர்ந்த மானம் மரியாதை எல்லாம் சதிரி போச்சு. ஆமா, நீ என்ன கொலைகாரன்னு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தின பின்னால ஊர் உலகம் மொத்தமும் என்ன கொலைகாரனா தான் பாக்குது. கோர்ட்ல என்ன கொலைகாரன் இல்ல நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் என்ன கொலைகாரனா தான் பாக்குறான். பழைய மாதிரி பந்தாவா கௌரவமா மரியாதையா என்ன பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் குடும்பம் என்ன விட்டு போயிடுச்சு. என் குடும்பத்தை நீ எனக்கு எதிராக திருப்பி விட்ட. அதுக்கு காரணம் நீ 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 தாண்டி. ஏய், நீ தாண்டா காரணம். ஆமா,
எல்லாத்துக்கும் நீதான் மொத்த காரணம். விரல விட்டு நல்லவன் மாதிரி அம்மா இல்ல, அப்பா இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்லன்னு கதறியே. இதுக்கு ஒரே காரணம் நீலா இல்ல. உன்னால நீலாவதி இல்ல. அதான்டா காரணம். நீ சுயநலத்துக்காக ஒரு உயிரை கொன்ன. அதனால உன்னை சுத்தி இருக்கிற உறவெல்லாம் உன்னோட உறவே வேண்டான்னு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. தங்கதுரை, முதல்ல ஒரு விஷயத்த 2 பேரும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாரோட சாபமும் நம்மள தொடாது. எப்போ இவ ஒழுக்கமா இருந்தா, ஒழுக்கமா வாழ்ந்தா. ஒழுக்கமா இல்லனா, ஒழுங்கா இல்லனா தன் வினை தானா வந்து சுடும். வேற வழியே இல்ல. அதை அனுபவிச்சுதான் தீரணும். கோர்ட்ல இவ சொன்ன பச்சை பொய்யால நீதிபதியோட கண்கள் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கே தவிர சத்தியமா நீதியோட கண்கள் மறைக்கப்படவே இல்ல. ஒரு நாள் நீ அதே கோர்ட்ல கொலைகாரன்னு தண்டிக்கப்படுவ. இங்க பாரு தங்கதுரை, எந்த பொய்யா இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னவங்கள காப்பாத்தும். உண்மை ஆங்காரமா உடைச்சுக்கிட்டு வெளியில வரப்போ அந்த பொய் சுக்கல் சுக்கலா செதறி போயிடும். எழுதி வச்சுக்கோ. நீலாவதிய கொன்ன நீயும் கொல்லலன்னு பொய் சொன்ன இவளும் கம்பிக்கு பின்னாடி நிக்கிற காலம் சீக்கிரமா வந்தே தீரும். என் மேல இருக்கிற கோவத்துல இவளும், என் மேல இருக்கிற ஆத்திரத்துல என் மாமியாரும் போட்டி போட்டு உன்னை காப்பாத்திட்டாங்க. இப்போ என்னை சுத்தி இருக்கிற பஞ்சபூதத்தை சாட்சியா வச்சு சபதமே போடுறேன். இதே காஞ்சனாவும் என் மாமியாருமே உனக்கு தண்டனையை வாங்கி தருவாங்க. சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையால சத்தியமா சொல்றேன், இந்த காஞ்சனாவே உன்னை கொலைக்காரன்னு காட்டி கொடுப்பா. சத்தியத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையில சத்தியமா சொல்றேன், உன்னை தப்பிக்க வச்ச என் மாமியாரே உனக்கு தண்டனையை வாங்கி தருவாங்க. என்ன தோத்துட்டோன்ற ஆத்திரத்தினால, காஞ்சனாவால மூக்கு உடைச்சு போயிட்டோன்ற அவமானத்தினால நடக்காதது நடக்க போகுதுன்னு பயமுறுத்துறியா? இங்க பார், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆனவமா சொன்னவங்களா நின்னவங்களா ஒண்ணுமே இல்லாதவங்கள போன வரலாறு நிறைய இருக்கு தங்கதுரை. படிச்சிருந்தா அதெல்லாம் உனக்கு புரியும். நக்கற நாய்க்கு செக்குன்னும் தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாதுங்கிற மாதிரி நல்ல பார்வை இல்லாத உங்களுக்கு நியாயத்தோட அருமையும் தெரியல, நீதியோட வலிமையும் புரியல. தப்புக்கான தண்டனை மெல்ல மெல்லமா வந்தாலும் அது வர வேண்டிய நாள்ல கரெக்டா வந்து சேரும். 2 பேரும் அனுபவிப்பீங்க. அப்புறம் என்ன சொன்ன? இது வெறும் ஹார்ன் இல்ல, வெற்றிக்கான ஹார்னா? பைத்தியக்காரி, எனக்கு அது உன்னோட அல்ப சந்தோஷத்துக்கு ஆண்டவன் ஊதுன சங்கு மாதிரி கேட்டுச்சுடி. இங்க பாரு, ஒண்ணுமே இல்லாம கூட லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஆனா ஒழுக்கம் இல்லாம கொஞ்ச நாளைக்கு மேல வாழவே முடியாது. இவன் கூட திலகா இல்லன்னு கை கோத்துக்கிட்டு ஜோடி போட்டு சுத்துறியா? சுத்து, நல்லா சுத்து. மத்தவ வெறுத்தாலும் எந்த பிள்ளையையும் பெத்தவ மட்டும் வெறுக்கவே மாட்டா. இவனை பெத்தவளே வெறுத்திருக்கானா? இவனோட அருமை புரிய நான் தனியா நோட்ஸ் போடணுமா என்ன? இத பார், இப்படி போட்டு குடுக்கற வேலை, கோத்து விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இந்த காஞ்சனா புயல்லே பூ பறிக்கிறவ, சுனாமிலே சுள்ளி பொறுக்கிறவ, தெரியும்ல? இதெல்லாம் வசனமா பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையா வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். இவன் கூட வாழற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாவா இருக்கும்? நரக வாழ்க்கையா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவப்பா இருக்கிறதுக்காக நெருப்பை எடுத்து நெத்தி போட்டா வச்சுக்கிறவ அப்பாவி இல்ல, அடி முட்டாள். அடி முட்டாள நான் உன்னை ஆக்கி காட்டுறேன். உன் மாமியாரும் உன் புருஷனும் என் கையில இருக்காங்க. அவங்கள வச்ச உன்னை நான் அடி முட்டாள் ஆக்கி காட்டுறேன். நான் பஞ்சபூதத்தெல்லாம் சாட்சியா கூப்பிடல, என் மேல இருக்க நம்பிக்கையில நான் சொல்றேன். உன் மாமியார் வீட்டுல இருந்து உன்னை பிரிச்சு, உன் புருஷன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு, உன்னை வாழா வெட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு நான் துரத்துல, என் பேர் தங்கதுரை இல்ல. அப்போ இப்பவே தகரதுரைன்னு உன் பேரை மாத்திக்கோ. டேய் தம்பி, என் மாமியார் எப்பவோ என்ன பிரிச்சுட்டாங்க. அதனால அந்த வார்த்தை செத்து போச்சு. ஆனா என் மன வாழ்க்கை இருக்கே, அது சாகாது. நான் என் புருஷன் இதயத்துல இருந்தா நீ சுலபமா பிரிச்சிடலாம். ஆனா நான் அவர் இதயமாவே இருக்கிறவடா. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி என் காதல யாராலையும் கெடுக்கவும் முடியாது. தாஸ் தான் என் புருஷன். பாத்தியானோ, இதனாலதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்தேன். இங்க பாருங்க, எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க குடும்ப விஷயத்துல அனாவசியமா நீங்க தலையிட வேண்டாம். சங்கரி, மா சும்மா இருங்கம்மா. இங்க பாருங்க, இந்த வீட்ல நீங்க வெறும் விருந்தாளி தான். உங்க லிமிட் அது வரைக்கும் தான். இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கோங்க, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். ஏய், ஐயோ, என்ன சொன்ன?